என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் சாஃப்டாக ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என் ரெசிபி உங்களை தேடி வரும். பேன் வச்சு 2 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் உருகிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி திராட்சையை பொரிச்சுக்கலாம். முந்திரி திராட்சை நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை எடுத்து இன்னொரு பிளேட்டில் வச்சிடலாம். அதே நெய்லேயே ரவையை வறுத்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் ரவை சேர்க்குறேன். நெய்லேயே ரவை நல்லா வறுப்படணும். நெய் பத்தலைனா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரவையோட கலர் மாறாமல் நல்லா ரவையிலேருந்து வாசம் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெய்லேயே லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு சீக்கிரமாக ரவை கலர் மாறிடும். பாருங்கள், ரவையோட கலர் மாறவே இல்லை. நான் ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டேன். இது ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருக்க ரவை எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையை நம்ம அரைச்சிக்கலாம். ஒரு 2 சுற்று சுற்றினா போதும். பாருங்கள், இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். சர்க்கரை நல்லா பொடியாயிடுச்சு. ரவையும் நல்லா உடஞ்சிருக்கு. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கணும். அதே பேன் வச்சுட்டு அரைச்ச கலவையை அதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து கிளறிக்கலாம். பால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா நமக்கு சர்க்கரை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவும் இலகி வரும். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் நான் சேர்க்குறேன். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த பால் சேர்க்குறது எதுக்குன்னா, ரவை பாலை நல்லா உறிஞ்சிட்டு சாஃப்ட் ஆகிடும். அதுக்காக தான். இதில் திராட்சை முந்திரியை சேர்த்துடலாம். சூடு கொஞ்சம் கம்மியானோன்னு பிடிங்க. ரொம்ப சூடாக இருந்தால் பிடிக்க முடியாது. மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பிடிக்கலாம் உருண்டைகளாக. கொஞ்சம் நல்லா டைட்டாக அமுத்தி பிடிச்சிக்கோங்க. ரொம்ப சூடு ஆறிடுச்சுனாலும் பிடிக்க வராதுங்க. அப்போ நீங்கள் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி நீங்கள் பிடிச்சிக்கலாம். பால் பத்தலைனாலும் பிடிக்க வராது. அப்போ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த கலவை சூடும் ஆறிடுச்சுங்க. கொஞ்சம் வறண்ட மாதிரி இருக்குது, பிடிக்க வரல. ஸோ நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. கொஞ்சம் இந்த கலவை சூடாகிடும். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் லட்டுக்குள்ளே பிடிச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சுவையான ரவா லட்டு தயாராகிடுச்சு. இது 10லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட கெடாமல் இருக்குங்க. நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு விருப்பமானப்போ சாப்பிட்டுக்கலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.